ஹாய் த்ரெட்லர்ஸ், என்னதான் மார்க்கெட் வந்து 200cc 500cc சிசியில் வளர்ந்துட்டே போனாலும் நமக்கு வந்து என்ட்ரி லெவல் கம்ப்யூட்டருக்கான டிமாண்ட் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்குது. அதுக்கான நெசசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 110 கிலோமீட்டர் மைலேஜ் கிளைம் பண்ண இந்த ஆல் நியூ டிவிஎஸ் ஸ்போர்ட் 20ஓட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வெறும் ரிவ்யூவாக மட்டும் இருக்க போகிறதுல நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். யாரெல்லாம் இந்த வண்டியை வந்து வாங்கலாம், என்ன ப்ரைஸிங் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது, மற்றபடி என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ரெட்ஸ் யூடியூப் சேனலில் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ் பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் தர ஒரு சின்ன அப்ரிஷியேஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டி பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவேலன் டிவிஎஸ் ஒசூர். இந்த ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் ESI ரிங் ரோட்டில் வந்து இருக்குது. டிவிஎஸ் வெஹிக்கிள்ஸ் பற்றியான ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். இந்த வண்டியோட லுக்ஸை பொறுத்து நமக்கு கிளாசிக் கம்ப்யூட்டர் வந்து ஒரு சைடில் இருக்குது. ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரியான வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாசிக் கம்ப்யூட்டரில் வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டி ஸ்டைல் இருக்க கம்ப்யூட்டர். அதனால தான் நேமுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி அப்புறம் இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை வந்து ஆஃபர் பண்ணக்கூடிய வண்டிங்க. ஸோ லுக் வந்து பார்க்க முடியும். ஒரு நல்ல ஏரோடைனமிக்கலான டிசைன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது பெயிண்ட் ஸ்கீம் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. லைட்டிங்ஸை பொறுத்து ஸ்டில் வந்து நமக்கு ஹெட்லைட் ஆகட்டும், அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இதை வந்து நம்ம ஒரு மைலேஜ் ஃபோக்கஸ்டு வந்து சிட்டி கம்ப்யூட்டராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த பர்பஸை வந்து தான் நமக்கு ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தள்ளி வைப்போம். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் நான் பல ரிவ்யூக்கில் வந்து சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு LED இருக்க ஹெட்லைட் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 6000 ஆச்சு செலவாகும். இந்த வண்டி வாங்குற யூசர்ஸ் யாராக இருப்பாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் தானே வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹாலஜன் வந்து 100 ரூபாயில் மாற்றிக்க முடியும். அதனால் என்னை பொறுத்து ஹாலஜன் இருக்கிறதே பெட்டர் தான். ரியர் ப்ரொஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இயரில் டெய்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஹாலஜன்ஸ் தான். ஸோ இதில் எந்த ஒரு இடத்துலையுமே LEDs வந்து யூஸ் பண்ண கிடையாது. அடுத்ததா பெயிண்ட் குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இந்த விஷயத்துக்கு வந்து வரும். பெயிண்ட் குவாலிட்டி உண்மையாகவே டிவிஎஸ் வந்து கிரேட் ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாம் பேனல்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த சைடில் இருக்கிற பேனல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டர்டியாக இருக்குது. பட் ஃபிட்மெண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு வந்து தோணுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் போதெல்லாம் நான் கொஞ்சம் தூரம் ஓட்டி தான் கொண்டு வந்தேன். எந்த இடத்துலையும் அந்த ஜெட்ரிங் நாய்ஸ் எல்லாம் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. அடுத்ததாக பட்டன் விஷயத்துக்கு வந்து வருவாங்க. ஸோ பட்டன்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு என்ட்ரி லெவல் கம்ப்யூட்டர் தானே, இதில் வந்து பட்டன் எல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படி இல்லைங்க. RTRல கொடுத்துருக்க மாதிரி அதே ஒரு சுவிட்ச் கியர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன், இண்டிகேட்டர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது. டச் ஃபீட்பேக் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்சுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்டார்டர் சுவிட்ச் இருக்குது. மேபி இந்த டிஜிட்டல் மீட்டர், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இவரோட காம்படிட்டரான ஷைன் 100DX அப்படின்ற ஒரு மாடல் வந்து விட்டாங்க. அதில் வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் வந்து விட்டாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஷைன் 100DX வந்து கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து இதில் குறைஞ்சிருக்கு. அதாவது நமக்கு இன்னும் அந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து கொடுக்கல, அனலாக் மீட்டர் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியனாக வந்து இருக்குது. மேபி மார்க்கெட் இன்னும் வந்து இந்த இந்த செக்மெண்ட்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வைடாக தான் இருக்குது, இன்னும் சுருங்கலை. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் எல்லாம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மைலேஜ் தர கம்ப்யூட்டர் தான் வந்து ஃபியூச்சரில் வாங்குறதா ஒரு பிளான் இருக்குது. ஸோ இப்போதுக்கு வந்து இல்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இந்த வண்டியை வந்து நான் கன்சிடரேஷனில் வந்து வைப்பேன். அடுத்ததா சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த விஷயங்களுக்கு வந்து வரும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான 175mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலான இந்த ஒசூர் இந்த சுற்றி இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாட்டுக்கு பில்லெல்லாம் அறுத்துட்டு பின்னாடி வந்து லோட் பண்ணிட்டு வந்து கொண்டு வருவாங்க இந்த வண்டியை. நான் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கேன். ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி வண்டிங்களெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி லோட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பின்னாடி ஒரு மூட்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேரி பண்ணி வந்து கொண்டு போகிறத வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி அவங்க இந்த ஃபீல்ட்ஸ்க்கெல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சஃபிஷியண்டாக இருக்காது சில வண்டியில். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 175mm வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி லக்கேஜ் வச்சு டம்ப் பண்ணியிருந்தாலுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 112 கிலோ வந்து இருக்குது. ஒரு ஈஸி ஹேண்ட்லிங் பைக்குன்னு தான் வந்து சொல்ல முடியும். ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டரில் வந்து இருக்குது. மைலேஜ் ஆல்ரெடி நான் சொன்னேன், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் 110 கொடுத்துருக்கு. பட் ரியல் டைம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு 75 to 80
80+ வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 to 80 அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்கும். அதுக்கு மேலேயும் கொடுக்குது, இல்லைன்னு வந்து நான் சொல்லலை. பட் மேபி யாராச்சும் இந்த ஸ்கூட்டர் அதாவது இந்த பைக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்ததாக சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 790 mm. ஸோ எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சீட் ஹைட் தான். சீட்டோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். நல்ல ஒரு லென்த்தான சீட்டு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. முன்னாடி ஒரு லக்கேஜ், பின்னாடி ஒரு லக்கேஜ், நடுவில் நீங்கள் தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். பெருசாக இந்த இதுவுமே இருக்காது, இஷ்யூஸுமே இருக்காது. சீட்டோட கம்ஃபர்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எந்த ஒரு ஹார்டாலாம் இல்லை, நல்லா டீசெண்டாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டயர் சிஸ்டத்துக்கு வந்து வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2.75 ப்ரொஃபைல், ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரொஃபைல். ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து இருக்குது. ஒரு விஷயங்க, டியூப் டயர் தான். இதை டிவிஎஸ் மேபி இந்த 2025 அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி சொல்கிறது, நல்லா காம்படிட்டேட் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்து இது நல்ல மைலேஜ் தர வேண்டி தான். பட் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து டிவிஎஸ் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து தோணுது. அடுத்ததாக சிசியை பொறுத்து 109.7 cc. பவர் வந்து பார்த்தீங்கன்னா 6.03 kW 7350 RPM ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் வந்து 8.7 Nm 4500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். போர் வந்து பார்த்தீங்கன்னா 53க்கு 48 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிட் ரேஞ்ச் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். டாப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 வரைக்கும் ஓட்ட முடியும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி சிங்க் பிரேக் தான். ஸோ பார்த்து ஓட்டிக்கோங்க, ஏன்னா பிரேக்கிங் வந்து ட்ரம்ன்றதுனால பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்ஜின் லைஃபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே இந்த வண்டிங்க வந்து தரும். நானுமே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு யூசர் வந்து ஒரு 80,000 90,000 எல்லாம் போர் இந்த மாதிரி எந்த ஒரு மேஜர் ஒர்க்குமே வந்து பண்ணாமல் ஓட்டுறத வந்து பார்த்துருக்கேன். ஸோ எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் தான் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த வண்டியை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, எடுத்தும் ஓட்டியிருக்காங்க. மைலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சிங்கிள் கலர் ஆப்ஷன்ஸும் 2 டியூவல் கலர் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 82,000 86,000 வரையும் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GST 2.0 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஒரு 4,000-5,000 ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக வந்து தெரியல. கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து தெரிஞ்சதுமே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ES அண்ட் ES Plus அப்படின்ற 2 வேரியன்ட்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து வருது. ஸோ இத்தனை விஷயம் இந்த வண்டி வந்து பார்த்துட்டோம். ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஆனஸ்டான ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ரைட் ரிவ்யூ வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்டோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயம், நமக்கு கியர்ஸ் எல்லாமே வந்து பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் த்ரோவாக வந்து இருக்குங்க. ஸோ கியர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸாக விழுது. அதே மாதிரி ப்ரிசைஸாகவும் இருக்குது கியர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ மொத்தமாக 4 கியர்ஸு. கிளச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக பிரேக்கிங் எப்படி இருக்குது, சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இன்ஜினில் வைப்ரேஷன்ஸ் இருக்கா, என்ன ஐடியல் க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஓட்ட முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருவோம். ஸோ பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்பி பிரேக் தான். ஸோ ஃப்ரண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது ரியர் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து சேர்ந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. பட்டு நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து பெருசாக வச்சு ஓட்ட வேண்டாம் இந்த வண்டியில், ஏன்னா கண்ட்ரோல் ஆகாது. ஓகே, ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ரேவெல்லாம் கொடுத்து ஓட்டி பார்ப்போங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் நோட் பண்ணது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. 110 cc தான், பட் வண்டி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது. உண்மையாகவே அந்த 110 cc ஒரு ஃபீலே கொடுக்கல. ஒரு 125 cc வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அடுத்ததாக சஸ்பென்ஷன், இந்த ரம்பிள்ஸ்லாம் விட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. உண்மையாக இங்கே சஸ்பென்ஷன் நல்லா வந்து இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஓட்டினீங்கனால கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வந்து வராது. வண்டியோட ரைடிங் எர்கனாமிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது மாதிரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வண்டிங்க, ஒரு பிக்கர் பைக்கான ஃபீல் எல்லாம் கொடுக்கல. டிப்பிக்கலான ஒரு இந்தியன் கம்யூட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்குது. மற்றபடி உங்களுக்கு இன்ஜினில் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிட்டியோட அது சேம் இன்ஜின் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வண்டி வந்து நல்லா ரிஃபைன் பண்ணி வந்து விட்டுருந்தாங்க. கொஞ்சம் ஹையாக ரிவ் பண்ணும்போது மட்டும் ஒரு 80 இந்த மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஹேண்டில் பாரில் ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வருமே தவிர பெருசாக வந்து எந்த வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஏன்னா டிவிஎஸோட பழைய இன்ஜின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியெலாம் மச் பெட்டர் அப்படின்றத வந்து சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இப்போ வந்து டிவிஎஸில் வந்து நல்லா ரிஃபைன் பண்ணிகிட்டே வராங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ஜின் வந்து ரிஃபைண்டாக இருக்குது. அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்ற வரைக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு 80 எல்லாம் ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுட் பேக்ஸ்லேயும் ஹேண்டில் பார்லேயும் வந்து இருக்குது.
ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த HF Deluxe இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சிட்டியில் கம்யூட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பவர் வந்து இருக்குது வண்டியில். ஸோ நமக்கு 2 ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து இருக்குங்க மற்ற வண்டிங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது. அதாவது நமக்கு மற்ற இந்த HF Deluxe இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான விஷயமே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வண்டியோட மைலேஜ்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் வைஸுமே வந்து ஆன் ரோடே கிட்டத்தட்ட 86 தான். இப்போ GST 2.0க்கு அப்புறமாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே விலை வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஹைவேவில் வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகேன்னு வந்து சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து நம்ம கொடுக்குற விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் தான் வந்து வரும். ஸோ அதனால் வந்து பெருசாக நான் எதுவும் குறை சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிட்டி இருக்குது, வேணால் அதை வந்து நீங்கள் டிஸ்கில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நீங்கள் யாராச்சும் வண்டி வாங்க தந்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் ஸ்ரீ வேலன் டிவிஎஸ் ஹோசூர். இவங்க தான் நமக்கு வந்து இந்த வண்டி வந்து கொடுத்தாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம் guys. Until that, bye from Heart Thrillers Praveen. Thank you so much guys.